எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கருப்பு குருதி. நைட்டு ஒரு 8 மணிக்காட்ட தாம் வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய தன்னுடைய தோட்டத்துக்கு வராரு வெங்கடேஷ். ஃபோன் பேசிக்கிட்டே தோட்டத்தில் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கா, எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சா, ஆடு மாடு இதெல்லாமே கரெக்டாக கட்டியிருக்கிறாங்களான்னு பார்க்கறக்காக வந்திருக்கிறாரு வெங்கடேஷ். ஃபோன் பேசிக்கிட்டே தோட்டத்து பக்கமாக அப்படியே சுற்றி எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. மழை பெய்யுற நேரமாக இருக்கிறதுனால மூட்டை ஏதாவது வெளியில் இருக்குதா, ஏதாவது நனையுமான்னு சொல்லி பார்க்கறக்காக அவங்க அப்பா தாட்டி விட்டுருக்கிறாரு. தோட்டத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாப்பா, இல்லை பேசல. ஒரு 10 நாளைக்கு பக்கமாக இருக்கும். கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன பொண்ணு இப்போ தானே படிச்சுட்ருக்கா. ஆமாம், யாரும் இல்லை. சரிப்பா. பேசிக்கிட்டே வாழை மரம்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்த தாண்டிட்டு அந்த பக்கமாக போகிறாரு வெங்கடேஷ். அங்கே ஏதோ ஒரு பொருள் கிடக்கிற மாதிரி தெரியவே, என்னது இது, யார் இப்படி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, இது என்னவா இருக்கும் யோசிச்சுக்கிட்டே அந்த வாழை மரங்களெல்லாம் தாண்டி என்னன்னு பார்க்கறக்காக போகிற வெங்கடேஷ் திடீர்னு அப்படியே நின்னுறாரு. அது என்ன பொருள்னே அவருக்கு தெரியல. கீழே கிடக்கிறது என்னவா இருக்கும், நாம் எடுத்தான் பார்க்கலாமான்னு யோசிக்கும் பொழுது அந்த தோட்டத்துக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. திரும்பி பார்த்துட்டு, சுப்பு 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 இல்லையா, சுப்பு இல்லைன்னா வேற யார் இருக்க போறாங்க காட்டுக்குள்ள. மறுபடியும் அந்த பொருளை எடுத்து பார்க்க அது என்னமோ 2-3 குப்பைகள் சேர்ந்த மாதிரி கிடக்க, அதை அப்படியே கையில் எடுத்து கொண்டு போய் தோட்டத்துக்கு அந்த பக்கமாக வேலியை தாண்டி போட்டுடுறாரு. வேலியை தாண்டி போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியாக கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமை மட்டும் சாத்தலான்னு சொல்லிட்டு போகும் பொழுது ரூமுக்குள்ளேயும் ஒருக்கா பார்த்துக்கலான்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போகும் பொழுது அந்த வீட்டை சுற்றி ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறது இல்லை, ஒரே ஒரு ஆளுடைய நடமாட்டம் இருக்கிறது அவருக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்துது. யாருங்க அது, யார் வெளியில் இருக்கிறது? ஜன்னல் பக்கத்தில் ஒரு உருவம் தெரியவே அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு எட்டி பார்க்குறாரு. ஆனால் ஜன்னல் வழியாக அந்த ஆள் தெரியல. மெல்ல மெல்ல வெளியில் வராரு. கையில் வச்சுருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இருட்டாக இருக்கக்கூடிய தான் இடத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்க அங்கே ஒரு உருவம் நின்றுட்டுருக்குது. யார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அந்த உருவம் அடுத்த வார்த்தை வெங்கடேஷ் பேசுறதுக்கு முன்னாடியே கையில் இருக்கக்கூடிய மம்முட்டியை தூக்கிட்டு வெங்கடேஷ் நோக்கி ஒடியார, வெங்கடேஷ் அந்த இருட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி போக, எதிர்பாராத விதமாக அந்த கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் வெங்கடேஷ் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த உருவம் அந்த மம்முட்டியோட வெங்கடேஷை நோக்கி வேகமாக வருது. மதியானம் 12 மணிக்கு மேலே இருக்கும். மொட்டை வெயில். தன்னோட வீட்டுக்காரை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணகி அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏண்டி ஏண்டி என்னை போட்டு இப்படி படாத வாடு படுத்துற, பின் என்னையா நெஞ்செரிது அது இதுன்னு டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு. பீடி எப்போ பார்த்தாலும் குடிச்சு ஊதிக்கிட்டே இருக்கிறது. நெஞ்செரியாம வேற என்ன பண்ணோம்? அடியே குழம்புல மிளகாத்தூள் அதிகமாக போட்டு நெஞ்செரியுதுன்னு தாண்டி வீட்டில் படுத்திருந்தேன். ஒரு நாள் வேலைக்கு போலிங்கிறக்காக டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் இப்படி 2 ஊசி போட்டு நடக்கவே முடியலடி. நான் கம்முன்னு வேலைக்காவது போயிருப்பேன். நீ சொல்கிற கதை நல்லா இருக்குதே. எப்போ பார்த்தாலும் பீடி குடிச்சு தான் நெஞ்சதுன்னு ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல. கடவுளே, இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுதான் சரி, ஏதாவது வண்டி வச்சாவது என்னை கூட்டிகிட்டு போகலாம்ல. ஆஸ்பத்திரியிலேருந்து இப்படி நடக்கடிச்சு கூட்டிகிட்டு வரையே, நல்ல கதையாக இருக்குதுயா. ஆஸ்பத்திரிலேருந்து உன்னை நடக்கடிச்சு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து சரி இங்கே வந்து பஸ்ஸில் தான் நான் வந்தோம், ஞாபகம் இருக்கா? பஸ்ஸு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க விட்ட, பஸ் இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க விடுற. ரொம்ப மிகையாக பேசாத. பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம், பஸ் இறங்கி இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரோம், அவ்வளோதானே. அப்போவே எங்கள் ஆயப்பன் சொன்னாங்க, இந்த வரப்பட்டிக்காட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், எந்த வசதி இருக்காது அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும்? நீ உங்கள் அம்மா அப்பா விட்டு இந்த இடத்துலேருந்து வரமாட்டேங்கிற, அதுக்கு என்ன பண்ணுறது? 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்கு பக்கத்தில் அடிவைப்பு ஒன்று இருக்குது. அந்த அடிவைப்புலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல நாய்கள் 2-3 என்னமோ மாதிரி எதையோ இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல நிறைய ஈக்கள் இங்கே தூரமாக இருந்து பார்த்தாலே தெரியுது. அதை பார்த்துட்டு கண்ணகி தன்னோட கணவன் காளியப்பனை பார்த்து, ஏயா அங்கே வாரு, நாயெல்லாம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது, ஏதாவது செத்து கிடக்குண்டி, இல்லைன்னா ஊருக்குள்ளே ஏதாவது செத்து கடந்து இழுத்து கொண்டாந்து தின்னுக்கிட்டு இருக்குண்டி, நீ வேற. சொல்லும் பொழுதே அதிலிருந்து ஒரு நாய் வெள்ளை கலரில் துணியை வாயில் கவிட்டு ஓட கண்ணகியோட கண்களில் பயம் பரவ ஆரம்பிக்குது.
யோ, இல்லையா, வெள்ளை கலர்ல துணி எடுத்துட்டு போகுது அந்த நாய். என்னன்னு தெரியல. ஒருவேளை மனுஷங்களா இருந்தா. ஏய், ஏண்டி, ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கேன், நீ வேற ஒருத்தி. இல்லையா, அங்க வேற அந்த நாய் வாயில வெள்ளை கலர்ல துணி இருக்குது. அதை பார்த்தா சட்டை மாதிரி தான் தெரியுது. வாயா போய் என்னன்னு பக்கத்துல பார்க்கலாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இப்படி இருந்து நம்ம பார்த்ததே இல்லையா. அந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம்தான். அதிகமாக அங்கே யாரும் போக மாட்டாங்க. ஏதாவது பஸ் ஏற போகிறதா இருந்தால் மட்டும்தான் அந்த வழிக்கு போவாங்க. எல்லாரும் நிறைய பேர் பைக்கு அது இதுன்னு வச்சிருக்கிறதுனால வேற தார் ரோட்டு வழியாக தான் போயிடுவாங்க. இவங்க 2 பேர் இன்னைக்கு என்னமோ பஸ்ஸில் போயிட்டு வந்ததுனால அந்த இடத்துல இந்த விஷயத்த பார்க்குறாங்க. கண்ணகி திரும்ப திரும்ப சொல்ல காளியப்பன் வழியோடையே அந்த இடத்துல 2 பேரும் பக்கத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் போக போக குடலை புடுங்குற மாதிரியான நாத்தம். நெருங்க நெருங்க கண்ணகிக்கும் காளியப்பனுக்கும் இதயமெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. ஏயா, இது நெசமாலுமே பொணந்தானாட்டு இருக்குது. பக்கத்துல கொஞ்சம் போன உடனே தான் தெரியுது, அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் ஒரு மனுஷனை தான் போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. கல்லெடுத்து எரிய இருந்த நாய்கள் எல்லாம் ஓடி போக அந்த முதுகுல பாதி சதைய காணாம். பின்மண்டையில முடி இல்லை, ரத்தம் கொஞ்சம் கூட உடம்புல கிடையாது. ஏன்னா உடம்பே பச்சை புழுவும் கலந்து ஒரு மாதிரி கருப்பாய் கிடக்குது. கால்கள் எல்லாம் விரைச்சு கிடக்க குப்பரக்க கடுக்கிற அந்த உருவத்தை பார்த்து 2 பேத்துக்கும் நெஞ்சடிச்சு போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போய் கண்ணகி வாந்தியே எடுத்துட்டா. முதுகுல சதை எலும்பு எல்லாமே தெரியல அளவுக்கு நாய் நல்லா பொறாண்டி வச்சிருக்குது. எல்லாம் பார்க்க பயந்து போன 2 பேருமே விறக்குன்னு ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ளே ஓடி போய் திக்கி திணறி விஷயத்த சொல்ல காட்டு தீ மாதிரி ஊருக்குள்ள விஷயம் பரவ ஆரம்பிக்குது. ஐயோ, யாருன்னு தெரியலையே. இன்னொரு பக்கத்துல இருந்து நைட்லேருந்து சுப்பண்ணம் பையன் வெங்கடேச காணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனாக்கியது இருக்குமோ? கொஞ்ச நேரத்திலேயே ஊரெல்லாம் திரண்டு வந்து நிற்க வெங்கடேஷோட அப்பா அம்மா எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. எல்லாரோட கண்கள்லையுமே அப்படியே ஒரு கொலை பயம். என்னடா இது, யார் இப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்க? இத்தனை வருஷத்துல நம்ம ஊர்ல இப்படி நடந்ததே கிடையாதே. யார் இப்படி பண்ணியிருப்பாங்க? ஆச்சரியத்துல நின்றுட்டு இருக்க வெங்கடேஷோட அப்பா சுப்பனுமே அவங்க அம்மா தேவியும் பக்கத்துல வராங்க. நெஞ்சு படவடக்க ஆரம்பிக்குது. எவ்வளவு தேவி, உன் பையனை நேற்று நைட்ல இருந்து காணான்னு சொல்லிட்டு இருந்த. உன் பையனான்னு என்னன்னு பாரு. சும்மாராத்தா, என் பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ வெளியில எங்கேயோ போயிருப்பான். ஏனுங்க, வெளியில தானே தாட்டி விட்டுன்னு சொன்னீங்க? ஆமாம்ல, கடுத்தரை பார்த்துட்டு வெளியில போயிட்டு வரன்ட்டு தான் போனான். எப்படி நீ சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவான். உடனே ஊர்ல இருக்கக்கூடிய 2-3 பேரு, ஏப்பா போலீஸ்க்கு சொல்லிடுறது நல்லதுப்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஆமாப்பா, போலீஸ்க்கு சொல்லிடலாம். சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு சொல்லவே அதுக்குள்ள இந்த பிணத்தை திருப்பி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் தயங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி பார்த்தா தான் யார் என்னன்னு தெரியும். ஏற்கனவே நாய் குரண்டி, தலையில முடியெல்லாம் குரண்டி, உடம்பெல்லாம் கலர் மாறி ரத்தமே இல்லாம கிடக்கூடிய அந்த உடம்ப பார்க்கறதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்கும்? ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் வர கூடவே ஆம்புலன்ஸும் வந்துடுது. இன்ஸ்பெக்டர்லேருந்து இறங்க, யாருங்க முதல்ல கொலையை பார்த்தது? கண்ணகி கண்ணில் கண்ணீரோட செவந்து போய் ஆல்ரெடி 4-5 வாண்டி வாந்தி எடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்க கண்ணப்பன் இடுப்பை பிடிச்சிக்கிட்டே இன்னும் நின்றுட்டு இருக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாம கண்ணகியும் காளியப்பனும் அப்படியே சொல்லி முடிக்கிறாங்க. யாருடைய பையன் சந்தேகப்படுறீங்க? சுப்பண்ணுமே தேவியுமே முன்னாடி வராங்க. உங்க பேரு? சுப்பண்ணுங்க. தேவிங்க. எப்ப இருந்து உங்க பையனை காணான்னு சொல்ல முடியாதுங்க. நைட்டுக்கு 6 மணிக்காட்ட கடுத்தர காடு தோட்டமெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு வந்தான். வந்துட்டு அப்படியே எங்கேயோ வெளியில போறேன்னு சொன்னான். சாயங்காலம் வந்துடுவானுங்க. உங்க பையனான்னு நீங்க செக் பண்ணீங்களா? போலீஸ் வர வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அமைதியா இருக்கிறோங்க. சுப்பனோட இந்த வார்த்தைகளுக்கு காரணம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நடுக்கம் தான். வெளியில எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய பயத்தை காமிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துல அவர் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசினாலுமே பயனா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. போலீஸ் அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் வர சொல்லி ஜிஹெச்ல இருந்தெல்லாம் வர சொன்னதுக்கு அப்புறமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ப்ராப்பரா அந்த டெட் பாடியை திருப்ப தயாராகிறாங்க. ஊர் எல்லாருடைய பார்வையுமே அந்த டெட் பாடியினுடைய முகத்தை நோக்கியே இருக்க, திருப்பின உடனே எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. மூஞ்சில கண்ணு ஒன்று வெளியில வந்திருக்க, மண்டை நல்லாவே பொழந்திருக்க, வாயில பல்லெல்லாம் அப்படியே நொறுங்கி கிடக்க, மூக்கெலும்பெல்லாம் உடஞ்சிருக்க, அது வெங்கடேஷ் தான். பார்த்த அடுத்த நிமிஷம் நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு சுப்பண்ண அப்படியே கீழே உட்கார தேவி தலதலையாக அடிச்சுக்கிட்டு உட்காடுறாங்க. இப்போ ஊரில் எல்லாருடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, ஐயோ வெங்கடேஷ், உன்னை யார் இப்படி பண்ணினாங்க அப்படின்னா. கொடூரமான முறையில்
அந்த ஊரில் வெங்கடேஷை யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். போலீஸ் செக் பண்ண அந்த இடத்த சுற்றியுமே கண்ட்ரோல் போட்டு வைக்க ஃபாரன்சிக் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்பாட்டில் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு காரணம் அதை தூக்குறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது, அள்ளி போட்டுட்டு தான் போகணும் போலங்கிற நிலைமை தான். ஃபாரன்சிக் அங்கேயே செக் பண்ண ஆரம்பிக்க ஜிஹெச்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வெங்கடேஷனுடைய உடம்ப கம்ப்ளீட்டாக தரோவாக செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே எவ்வளோதான் தாட்டி விட்டாலுமே அங்கிருந்து போகாமல் வெங்கடேஷ்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கிராமமாக இருக்கிறதுனால ஒண்ணுமத்தா வாழ்ந்துட்டாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து பல பேர் நகராமல் நின்றுட்டு இருக்காங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், பயங்கரமான கொலை, எந்த விதமான அடையாளமும் கிடையாது, கூர்மையான ஆயுதத்தினால வச்சு கொண்டிருக்கிறாங்க. கிராமத்து சைடாக இருக்கிறனால மம்முட்டி, கடப்பாரை, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரச்சட்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்லு, மூக்கு, கண்ணுன்னு பாரபட்சம் இல்லாமல் பக்காவாக போட்டு தாக்கியிருக்கிறாங்க. முதுகில் கூட நிறைய இடங்கள்ல கீரைகள் இருக்குது. கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி தெளிவாக பண்ணியிருக்காங்க சார். உடம்புல உடனே உசுறு போயிருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே லாஸ் ஆகி இறந்துட்டாங்க சார். வேறு ஏதாவது இருக்கா சார்? நாங்கள் முடிச்சிட்டோம், இருக்கக்கூடியதை வச்சு நிறையா சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், பார்த்துட்டு வேணா சொல்கிறோம் சார். ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டாக்டர் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னமோ அதே தான். தீவிரமாக ஏதோ ஒரு குறிக்கோளோட வெறியோடு அடிச்சிருக்காங்க. கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே இரும்பு, அதுவுமே வயல்வெளிகளில் பயன்படுத்தின இரும்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரைக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய கூர்மையான இல்லை கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை, தனக்கு கையில் கிடைச்ச ஆயுதங்களை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறாங்க. பிளான்டாக கூட இருக்கலாம். ஏன்னா கரெக்டாக மண்டை, கீழே, தலைன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேயும் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அது வேணும் அப்படின்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரேன்னு சொல்லிட்டு டெட் பாடியை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் இடிஞ்சு போய் நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெங்கடேஷை யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கும் புரியவே இல்லை. அந்த ஊரில் பழி வாங்கறதுக்கான எண்ணமும் எதுக்கும் யாருக்கும் கிடையாது. பழி வாங்கறதுக்கான காரணங்கள் வெங்கடேஷ் வீட்டுக்கு இல்லவும் இல்லை. நல்லா படித்து வீட்டில் அம்மா அப்பா கூட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற பையன், அந்த பையனை யார் இப்படி பண்ணியிருக்க முடியும்? அது மட்டுமா, அந்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்திருக்குது. இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம். வர 15ஆம் தேதி அந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது யார் பண்ணியிருக்க முடியும்? இப்படி தான் அந்த பொண்ணு வீட்டில் தாங்க போகிறாங்களோ. சுசீலா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சேலையை தூக்கி கட்டிக்கிட்டு தான் வீட்டிலேருந்து வேகமாக ஓடுறா. செல்வி, பிள்ளை செல்வி, ஏன் செல்வி? செல்வி தான் வீட்டுக்கு வெளியில தொட்டியில தண்ணியில வச்சுட்டு வீட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டு இருக்கிறா. ஏற்கனவே அலாசி வச்ச துணியெல்லாம் ஈரத்தை ஒன்னொன்னா கீழே இறக்கிட்டு இருக்க. பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் துணியாய போடலான்னு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறா செல்வி. என்ன அண்ணி இப்படி வேகமா ஓடியாடுற, என்ன விஷயம்? புள்ள, விஷயத்த கேள்விப்பட்டினா உசுரியே விட்டுருவப்புல நீயே. செல்வியோட கண்கள் எல்லாம் இப்பவே பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. வந்திருக்கக்கூடிய சுசீலா என்னத்தை தான் சொல்ல போறான்னு தெரியல. எங்க மாமனாரு பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு விஷயமா போனாராம்மா. சரி, அங்கே உன் தங்கச்சிக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை பற்றி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம் பிள்ளை, அனிதாக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை செத்து போச்சாமா. என்ன அண்ணி சொல்கிற? கேட்டுட்டு கண்ணில் தரன்னு தண்ணியோட நெஞ்சடைக்க நிற்கிறா செல்வி. கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கீழே போட்டுட்டு தொட்டி தண்ணியில் கையை கழுவிட்டு, அண்ணி அப்படி சொல்லாத அண்ணி, என்னாச்சு அண்ணி? யாரும் தெரியலையாமா, உள்ள அடிச்சு கொண்டுட்டாங்களாமா. எங்கள் மாமனார் வெளியூர் வேலைக்கு போனவர் விஷயத்தை கேட்டுட்டு வெரசா வந்து எங்கிட்ட சொன்னார். அவர் வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலான்ட்டு வேகமாக ஓடியாந்தேன் புள்ள. நம்ம அனிதாக்கு பார்த்து மாப்பிள்ளை யாரோ இப்படி கொன்று விட்டாங்க புள்ள. அண்ணி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க அவளுக்கு கண்களில் கண்ணீரும் நெஞ்சில் பாரமும் இறங்கிட்டு இருக்குது. தான் தங்கச்சிக்கு பார்த்துருக்கக்கூடிய மாப்பிள்ளைய யாரோ இப்படி அடிச்சு கொண்டுட்டாங்கிற விஷயம் கேள்விப்பட்டு உடஞ்சு போய், ஐயோ என் தங்கச்சி வாழ்க்கைன்னு கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறா செல்வி. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வெங்கடேஷை கொலை பண்ணுறதுக்கான காரணம் தான் என்னவா இருக்கும்?